ஹாய் ஆல், வெல்கம் டு வினோத்துச்சி ஸ்பார்க்கிள் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏன் ஈஸி 24ங்கிற ஆப்பை வந்து நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பார்க்கலாம், அந்த கேப்சா டைப்பிங் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் என்ன ஆச்சு, என்ன எனக்கு வந்து லாஸ் ஆச்சுங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கிறது கூட வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அவங்கள நம்பிட்டு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. இதில் வந்துட்டு கோர்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ஆப் அப்படின்ட்டு நானும் வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்ஸ் ஒர்த் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு டெமோ ஒர்க், அதாவது நமக்கு இந்த ஒர்க் வந்து எப்படிப்பட்ட ஒர்க்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெமோ ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் கட்டாமல் சும்மா டெமோ ஒர்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு லார்ஜாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து நம்ம கீழே வந்து டைப் பண்ணணும். என்டர் கேப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ண நமக்கு வந்து அதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டே இருக்கணும். கீழே வந்து கவுண்ட்ஸும் வந்துடும். இந்த மாதிரி தான் டெமோ ஒர்க்கில் வந்து வந்திருந்தது. சரி ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதில் வந்து 3 பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளான்ங்கிறது என்னென்னா, அந்த டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான் அந்த பிளான். அப்படின்ல 3 பிளான் கொடுத்துருக்காங்க. கோல்டு, பிளாட்டினம், சில்வர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இல்லை கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 499 தான் வந்துட்டு பே பண்ணணும். அதுமாதிரி ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு நானும் அதை தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளான் வந்து பிளாட்டினம். இது வந்து 999 வந்து கொடுத்துருந்தாங்க. சரி இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அந்த கோல்டு பிளானை தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னா சில்வர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 399. இது ரொம்பவே வந்து அதிகமாக இருந்தது. அதனால் நான் இந்த பிளானையும் வந்து நான் யூஸ் பண்ணலை. இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து வெல்கம் பெனிஃபிட்ஸ் பொறுத்து லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 84,000 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து யூஸ் பண்ணது அந்த கோல்டு பிளான்ங்கிறது தான். அதில் 499 வந்து பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரின்ட்டு அந்த பிளானை வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபர் அமௌண்ட்டு 499, ஃபுல் அமௌண்ட் வந்து 599 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் சரி ஆஃபர் அமௌண்ட்டில் தான் இந்த பிளானை வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 599 பிளானை வந்து நம்ம 499 கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன பண்ணேன்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு 499 அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து கேலரியிலேருந்து வச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு 499 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் இருக்குல்ல, முன்னாடி வந்து நம்ம டெமோ ஒர்க் பார்த்துருப்போம். இதில் வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங், அதாவது இப்போ தான் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண நமக்கு ஏர்ன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு 75 ருபீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து, அதாவது என்னென்னா 1000 கேப்ஷாஸ் வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா 75 ருபீஸ் வந்து வரும் அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நானும் என்ன பண்ணேன்னா கீழே வந்து பாருங்களேன், நானும் 1000 மேலேயே வந்து நானும் கேப்ஷாஸ் வந்துட்டு டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனாலுமே எனக்கு வந்து அந்த இது வந்து என்ன காமிச்சிச்சு, இப்போ தான் வந்து எனக்கே இந்த ஆப் வந்து ரொம்ப ஃப்ராடுங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 1000 ருபீஸ், அதாவது 1000 கேப்சா இஸ் ஈக்குவல் டு 75 ருபீஸ் அப்படிங்கும்போது நான் வந்து கிட்டத்தட்ட 2000கிட்டே வந்து நான் வந்து கேப்சாஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். சரி எங்கள் வாலெட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன், 95 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துருந்துச்சு. சரின்ட்டு பார்த்தா என்டர் அமௌண்ட்டில் போய்ட்டு 75 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு 75 வந்து நான் டைப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடுச்சு. 6500 வந்து பே பண்ணால் தான் அந்த 75 ருபீஸை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. சரி என்னடா அது, நம்ம பிளானே வந்துட்டு கோல்டு பிளான் கொடுத்துருந்தாங்க, 499 சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம், நல்லா கரெக்டாக பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா 699 தான் அந்த பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 499 மட்டும், இந்த பிளானோட ஆக்சுவல் அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 699. ஆனால் அவங்க அட்வான்ஸாக வந்து பே பண்ண சொல்கிறது 499. அப்போ நமக்கு வந்து இத்தனை கேப்சாஸ் 1000
அப்போ நம்ம பார்க்குற எல்லாருமே என்ன நினைப்போம், 1000 கேப்சாஸ் டைப் பண்ணால் நமக்கு 75 ருபீஸ் வரும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு பிளான்னா 499 ருபீஸ் தான் நம்ம பே பண்ணால் போதும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நம்ம கிளியராக வந்து அதை ரீட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரீல்ஸ் போடவே டைம் கரெக்டாக இருக்கும். அப்படியே பச்சை பொய் சொல்கிறாங்க. எப்படி தான் வந்து இந்த மாதிரி எப்படி எனக்கு வந்து 1000 கேப்சர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணியிருப்பேன், அதுக்கே எனக்கு 2-3 டேஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. அவங்க எப்படி இந்த மாதிரி வந்து எப்படி அவங்க இந்த மாதிரி உட்காந்து பொழுதனைக்கும் அந்த 8-10 மணி நேரமாக உட்காந்து அவங்க அந்த கேப்சர்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட் வந்து எப்படி அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, ஆன்லைன் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வருது. ஸோ எல்லாருமே அவேராக இருங்க. இந்த மாதிரி யாருமே வந்து பே பண்ணாது. அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கப்புள்ஸ் தான் அந்த யூடியூபர். சரி அந்த கப்புள்ஸ் தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர் ரொம்ப பிடிக்குமேன்ட்டு தான் நான் அவங்கள நம்பி தான் அந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன். நீங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி ஏமாறாதீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 500 ருபீஸ் போனது கூட எனக்கு பெரியதாக தெரியலை. ஆனால் டைமு நம்மளோட இது எல்லாமே அது இல்லாமல் நான் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் 2 வயசு பையனை வச்சுட்டு நான் அவனையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி ஏமாறாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை யாராச்சும் என்னை மாதிரி யாராவது யூடியூபர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்னாலே யாரும்